ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்குவதற்கு தற்போது அதிக முனைப்பு காட்டி வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. Brahmos-2 மற்றும் HSTDV அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள் ப்ராஜெக்ட்களை வேகப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. Brahmos-2 ஹைப்பர்சானிக் மிசைல் டெவலப்மெண்ட்ல இந்தியா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்யறதுக்கு இந்தியா தற்போது எதற்காக அதிக முனைப்பு காட்டி வர்றாங்க? ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்குவதன் மூலம் இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், பிலிப்பைன் இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் சூப்பர்சானிக் மிசைல்களை சமீபத்தில் வாங்கியிருந்தாங்க. தற்போது மேலும் 2 இந்திய ஆயுதங்களை வாங்குவதற்கு பிலிப்பைன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. பிலிப்பைன் இந்தியாவிடமிருந்து என்ன ஆயுதத்தை வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இதன் மூலமா பிலிப்பைன் மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான ராணுவ ரீதியிலான உறவு எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும், எதற்காக இந்தியா பிலிப்பைனுக்கு தன்னுடைய ஆயுதங்களை விற்பனை செய்வதற்கு அதிக முனைப்பு காட்டுறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், சமீபத்துல இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. இந்த பேட்டியில இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாதிகள் இந்திய எல்லைக்குள் இருந்தாலும் நாங்க அழிப்போம், தேவைப்பட்டால் எல்லை தாண்டி சென்றும் தீவிரவாதிகளை அழிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த விஷயம் பாகிஸ்தான்ல மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் அரசாங்கத்திற்கு ராஜ்நாத் சிங்கோட ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் மூலமா மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. எதற்காக பாகிஸ்தானியர்கள் ராஜ்நாத் சிங்கோட இந்த சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இவ்வளவு பயப்படுறாங்க? இந்தியா பாகிஸ்தான்ல என்ன மாதிரியான வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்குறதுல ரஷ்யா உலகின் தலை சிறந்த நாடா இருக்காங்க. ரஷ்யா ஹைப்பர்சானிக் மிசைல்களை வெற்றிகரமா டெவலப் செய்து தன்னுடைய முப்படைகள்ல இணைச்சிருக்காங்க. அதற்கு அடுத்து சீனா ஹைப்பர்சானிக் மிசைல் டெவலப்மெண்ட்ல மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அமெரிக்காவும் ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்குவதற்கு அதிக முனைப்பு காட்டி வர்றாங்க. சமீபத்துல நார்த் கொரியா வெற்றிகரமா ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல சோதித்ததா செய்தி வெளியிட்டிருக்காங்க. இது தவிர ஜப்பான், ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், யூகே போன்ற பல நாடுகள் ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியாவும் ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்யறதுக்கு 2 முக்கியமான ப்ராஜெக்ட்களை கையில் எடுத்திருக்காங்க. Brahmos-2 ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் டெவலப்மெண்ட் மற்றும் HSTDV அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள் ப்ராஜெக்ட். இதுல Brahmos-2 ஹைப்பர்சானிக் மிசைல் ரஷ்யாவுடன் இணைந்து இந்தியா டெவலப் செய்றாங்க. இந்தியாவுடைய இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் மற்றும் ரஷ்யாவுடைய மாஸ்கோ ஏவியானிக்ஸ் இண்டஸ்ட்ரியும் இணைந்து இந்த Brahmos-2 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ரஷ்யா மற்றும் இந்தியா இணைந்து டெவலப் செய்யும் Brahmos-2 ஹைப்பர்சானிக் மிசைல்கள் 1500 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்டதாயிருக்கும். இந்த மிசைல்னால மாக் 8 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது 9800 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கும் Brahmos-2 ஹைப்பர்சானிக் மிசைல்கள் ஏற்கனவே ரஷ்ய படையில் பயன்பாட்டில் உள்ள ஜிர்கான் மிசைலோட ஒரு மாடிஃபைடு வெர்ஷனா இருக்க போகுது அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியாவின் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் மற்றும் ரஷ்யாவின் மாஸ்கோ ஏவியானிக்ஸ் இண்டஸ்ட்ரியும் இணைந்து பல விஷயங்கள்ல ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்துல ஆராய்ச்சி செய்ய போறாங்க. குறிப்பா ஹீட் ஷீல்ட், ஹைப்பர்சானிக் வேகத்துல மிசைல் பறப்பதற்கான ஏரோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டி, ஹை டெம்பரேச்சர் ஸ்ட்ரக்சர்ஸ், ஹைப்பர்சானிக் மிசைலை இயக்குவதற்கு தேவையான கிராம்ஜெட் இன்ஜின் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் போன்ற பல விஷயங்கள்ல இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து வேலை செய்ய போறாங்க. இந்த வேலைகள் தற்போது முழு வீச்சுல நடந்து வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இன்னும் ஒரு சில வருடங்கள்ல Brahmos-2 ஹைப்பர்சானிக் மிசைல்கள் டெவலப் செய்து முடிக்கப்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. Brahmos-2 ஹைப்பர்சானிக் மிசைல் மட்டும் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டால் ஏரியல் வார்ஃபேர்ல ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியா என்னதான் ரஷ்யாவுடன் இணைந்து ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்யறதுக்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருந்தாலும் சொந்தமா உள்நாட்டிலே ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்யறதுக்கு HSTDV
அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள் ப்ராஜெக்ட டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த HSTDV ப்ராஜெக்ட் மூலமா ஒரு அன்மேன் ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை கொண்டு இயங்கக்கூடிய ஹைப்பர்சானிக் வெஹிக்கிள இந்தியா டெவலப் செய்றாங்க. இந்த HSTDV ப்ராஜெக்ட் மூலமா உருவாக்கப்படும் அந்த ஹைப்பர்சானிக் வெஹிக்கிள் 1 டன் எடை கொண்டதாகவும் 5.6 மீட்டர் நீளம் கொண்டதாகவும் இருக்கும். இந்த ஹைப்பர்சானிக் வெஹிக்கிள்னால மாக் 6 அப்படிங்கிற வேகத்துல பறக்க முடியும். அதாவது 7400 km/h வேகத்துல பறக்க முடியும். இந்த HSTDV ப்ராஜெக்ட் மூலமா டெவலப் செய்யப்படும் ஹைப்பர்சானிக் வெஹிக்கிள்கள் இந்தியா ஃபியூச்சர்ல டெவலப் செய்ய உள்ள ஹைப்பர்சானிக் மிசைல்களுக்கு ஒரு டெஸ்ட் பெட்டா இந்தியா பயன்படுத்துறாங்க. ஏற்கனவே இந்த HSTDV வெஹிக்கிள்களை வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. 2016, 2019 மற்றும் 2020 வருடத்துல இந்த HSTDV ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள இந்தியா வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள உலகின் வெகு சில நாடுகள் தான் தற்போது வரைக்கும் சோதனை செஞ்சிருக்காங்க. இந்தியா டெவலப் செய்யும் இந்த HSTDV வெஹிக்கிள்கள் வரும் காலத்துல பல ஆராய்ச்சிகளுக்கு இந்தியா பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. இன்னும் 10 இருந்து 15 வருடங்கள்ல ஹைப்பர்சானிக் வேகத்துல பறக்கக்கூடிய விமானங்களை டெவலப் செய்யறதுக்கு முயற்சிகள் நடந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த சூழ்நிலையில இந்தியா சொந்தமா உள்நாட்டிலே ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்தை டெவலப் செஞ்சிருக்கணும். அப்பொழுதுதான் உலகின் வல்லரசு நாடுகளோடு ஹைப்பர்சானிக் மிசைல் தொழில்நுட்பத்துல போட்டியிட முடியும். Brahmos-2 மற்றும் HSTDV ப்ராஜெக்ட் மூலமா இந்தியா உலகின் வல்லரசு நாடுகளோடு ஹைப்பர்சானிக் டெக்னாலஜி ரேஸ்ல தற்போது போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவுடைய பாதுகாப்பிற்கு வரும் காலத்துல ஹைப்பர்சானிக் மிசைல்கள் ரொம்பவும் அவசியமாயிருக்கும். ஏன்னா நமது எதிரி நாடான சீனா ஏற்கனவே ஹைப்பர்சானிக் மிசைல்களை வெற்றிகரமா டெவலப் செஞ்சிட்டாங்க. அதனால இன்னும் கூடிய விரைவில் பாகிஸ்தானுக்கும் ஹைப்பர்சானிக் மிசைல் தொழில்நுட்பத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமா நமது 2 எதிரி நாடுகளிடமும் ஹைப்பர்சானிக் மிசைல்கள் இருக்கும். இந்த சூழ்நிலையை தவிர்ப்பதற்காக தான் இந்தியா Brahmos-2 மற்றும் HSTDV ப்ராஜெக்ட தற்போது வேகப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இரண்டாவது அப்டேட், சமீபத்துல பிலிப்பைனுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி மற்றும் இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கும் இடையே ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில இரு நாடுகளும் ராணுவ ரீதியிலான உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு முடிவு செஞ்சிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. திரு ஜெய்சங்கர் மற்றும் பிலிப்பைன் நாட்டோட டிஃபென்ஸ் செக்ரட்டரிக்கு இடையே ஒரு முக்கியமான ஒப்பந்தம் தற்போது கையெழுத்தாயிருக்கு. அதாவது இரு நாடுகளுக்கும் இடையே மல்டி லெவல் டயலாக் மெக்கானிசத்தை உருவாக்குவதற்கு இரு நாடுகளும் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இரு நாட்டு ராணுவமும் இணைந்து செயல்படுவதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு மெக்கானிசத்தை உருவாக்க போறாங்க. வரும் காலத்துல இரு நாடுகளும் ஸ்ட்ராட்டஜிக் கோஆபரேஷன் மற்றும் ஜாயிண்ட் எக்ஸர்சைஸ் அதிகப்படுத்துவதற்கு முடிவு பண்ணியிருக்காங்க. திரு ஜெய்சங்கர் மற்றும் பிலிப்பைன் நாட்டோட டிஃபென்ஸ் செக்ரட்டரிக்கும் இடையில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில முக்கியமான 2 விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அதாவது இரு நாடுகளும் ராணுவ ஆயுத தயாரிப்பு, ராணுவ தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்வது, ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வது போன்ற பல விஷயங்கள் குறித்து பேசியிருக்காங்க. அதுல குறிப்பா இந்தியாவின் HAL நிறுவனம் உருவாக்கியிருக்க ALH துரு ஹெலிகாப்டர்ஸ் மற்றும் LCA தேஜஸ் MK-1A விமானங்களை வாங்குவது குறித்து பிலிப்பைன் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இதுல LCA தேஜஸ் MK-1A விமானத்தை கடற்படைக்காக மாற்றங்கள் செய்து தரணும் அப்படின்னு பிலிப்பைன் இந்தியாவிடம் கேட்டிருக்காங்க. ALH துரு ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு பிலிப்பைன் தற்போது அதிக முனைப்பு காட்டுறாங்க. அதனால இன்னும் கூடிய விரைவில் இரு நாடுகளுக்கும் இடையில ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியா பிலிப்பைனுக்கு LCA தேஜஸ் MK-1A விமானத்தை ஆஃபர் செஞ்சிருந்தாலும் பல நாடுகள் பிலிப்பைனுக்கு தங்கள் விமானத்தை விற்பனை செய்வதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா ஸ்வீடன் நாட்டின் சாப் கிரிப்பன், சவுத் கொரியாவோட FA-15 போன்ற பல நாடுகள் போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியா LCA தேஜஸ் MK-1A விமானங்களை இந்தியாவிடம் இருந்து வாங்கினா அது ஸ்ட்ராட்டஜிக்கல் இம்பார்ட்டன்ஸா இருக்கும். அதாவது பிலிப்பைன் மற்றும் இந்தியாவுக்கு காமனான ஒரு எதிரி அப்படின்னா அது சீனா தான். அந்த எதிரியை எதிர்கொள்வதற்கு இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கு தற்போது முயற்சிகள் நடந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில இரு நாடுகளும் ஒரே விதமான ஆயுதங்களை வச்சிருந்தாங்கன்னா ஒரு யுத்த நேரத்துல பிலிப்பைன் மற்றும் இந்திய படையினருக்கு இடையே ஒரு நல்ல கோஆர்டினேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்திய விமானங்களை வாங்குவதன் மூலம் இந்தியா மற்றும் பிலிப்பைனுக்கு இடையிலான ராணுவ ரீதியிலான உறவு மிகப்பெரிய அளவுல
வளர்ச்சி அடையும். பார்க்கலாம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில என்ன முடிவு எடுக்கப்படுது அப்படின்னு. அடுத்த அப்டேட், சமீபத்துல டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒரு தனியார் ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில இது புதிய இந்தியா, இந்தியால தீவிரவாத செயல்கள்ல ஈடுபடக்கூடிய தீவிரவாதிகளை உள்நாட்டுல முற்றும் ஒழிப்போம், இங்க தீவிரவாத செயல்கள் செஞ்சுட்டு வெளிநாட்டில் பதுங்கி இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை எல்லை தாண்டி சென்றும் தாக்கி அழிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. டிஃபென்ஸ் மினிஸ்டரோட இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி யூகே நாட்டோட தி கார்டியன் பத்திரிகையில ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருந்துச்சு. அந்த செய்தியில இந்தியால தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு பாகிஸ்தான்ல பதுங்கி இருக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை இந்தியாவுடைய உளவு அமைப்பான ரா கடந்த 3 வருடங்கள்ல பாகிஸ்தான்ல வச்சு தீர்த்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 2 விஷயங்களும் பாகிஸ்தான்ல மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. பாகிஸ்தானுடைய ஊடகங்கள் பாகிஸ்தான் ராணுவத்தோட கிரெடிபிலிட்டி மேல கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தற்போது உள்ள அரசாங்கத்தின் மீதும் ஊடகங்கள் மற்றும் மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. அதாவது எப்படி இந்தியா நமது எல்லைக்குள் வந்து நம் பாதுகாப்புல இருக்கக்கூடிய நபர்களை கொல்றாங்க. இது பாகிஸ்தானுடைய உள்நாட்டு பாதுகாப்பிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது நாள் வரைக்கும் பாகிஸ்தான் இந்தியாவை ஒரு கன்வென்ஷனல் வார்ல தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்திற்காக ப்ளீட் பை 1000 கட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. அதாவது தீவிரவாதிகளுக்கு தங்கள் நாட்டுல புகலிடம் கொடுத்து பயிற்சிகள் கொடுத்து இந்தியாவுக்குள் ஊடுருவ செய்து தாக்குதல்களை நடத்தி இந்தியால உயிர் பலிகளை ஏற்படுத்துவதுதான் பாகிஸ்தானுடைய ஸ்ட்ராட்டஜி. பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு புகலிடம் கொடுப்பது குறித்து பல வருடங்களா இந்தியா குற்றம் சுமத்தி வந்துகிட்டு இருந்தாங்க. ஐநா சபை மற்றும் பல நாடுகள்ல பாகிஸ்தான்ல செயல்படக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் குறித்து கம்ப்ளைண்ட் செய்து வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இதனால எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படல. இதன் காரணமாக தான் தற்போது இந்தியா தன்னுடைய உளவு அமைப்பான ராவை பயன்படுத்தி இந்தியாவின் எதிரிகளான தீவிரவாதிகளை பாகிஸ்தான்ல வச்சே காலி பண்றாங்க. அதாவது தீவிரவாதம் எங்க ஆரம்பிக்கோ அந்த இடத்துல தற்போது இந்தியா அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கு முன்பு தீவிரவாதிகள் உருவாக்கப்பட்டு நமது எல்லைக்குள் வந்த பிறகுதான் இந்தியா சண்டையிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது தீவிரவாதம் எங்க தொடங்குதோ அந்த இடத்துல தற்போது தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் காரணமாக இந்தியால மிகப்பெரிய அளவுல தீவிரவாத செயல்கள் குறைஞ்சிருக்கு. டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் மற்றும் யூகே நாட்டோட பத்திரிகையில வந்த செய்திக்கு பிறகு பாகிஸ்தானியர்கள் இந்தியா மீது பாகிஸ்தான் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு சம்பந்தமான விஷயம். அதனால அரசாங்கம் மற்றும் ராணுவம் இந்தியாவுக்கு ஒரு சரியான பதிலடியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா தற்போது பாகிஸ்தான் இருக்கக்கூடிய நிலையில இந்தியா மீது ஒரு தாக்குதல் நடத்தினாங்கன்னா பாகிஸ்தான் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். பாகிஸ்தானால இந்தியா கூட ஒரு வாரம் கூட சண்டையிட முடியாது. அதனால பாகிஸ்தான் இந்த விஷயத்துல அடங்கிதான் போயாகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.